கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 20 2026. ஓகே, வேலை கிடைக்குமா, எனக்கு வேலை வேணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய குரல்களாக நான் நிறைய சந்திக்கிறேன். அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள்ட்ட இருந்தும் அந்த இளைஞர்களை பெற்ற அப்பாக்கள்கிட்ட இருந்தும் எனக்கு தொடர்ந்து நிறையா மெசேஜ் கால்ஸ் நிறையா வருது. அதுவும் குறிப்பாக வளைகுடாவில் துபாய் அபுதாபி அங்கே ஜிசிசி கண்ட்ரியில் கிடைக்குமா, இல்லை இங்கே ஆப்பிரிக்கா நாடுகளில் கிடைக்குமா என்ன அப்படின்னு நிறையா வருது. இதை பற்றின டீட்டெயில் கொஞ்சம் பேச போகிறோம். நம்ம நிலைமை என்னங்க கொஞ்சம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள், உள்ளூர் செய்திகள், சில சமயம் சினிமா, எல்லாத்தையும் கலந்து கட்டி பேசக்கூடிய, ஏன்னா காலையில் நம்ம போடக்கூடிய வீடியோ கலந்து கட்டி பேசுகிறோம். முடிஞ்ச அளவுக்கு தரவுகளோட நியாயமாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, உங்களுடைய ஆதரவு வழக்கம் போல் லைக் பட்டன், ஹை பட்டன், பெல் பட்டன் மூணையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோ அடிக்கடி சேரும் கரெக்டாக. அப்புறம் இந்த மாதிரி விஷயத்த வேலை சம்மந்தமாக இது நான் கொடுக்கக்கூடிய இந்த டீட்டெயில் யாருக்கெல்லாம் பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த உதவி இந்த சேனலுக்கு மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். சரி, இப்போ நம்பர் 1, இன்னைக்கு நான் 3 கால் ரிசீவ் பண்ணேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையும் கால் மெசேஜ் வரும், கால் வரும். எல்லாத்தையும் ஆனர் பண்ணிடுறது. கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆனாலும் ஆனர் பண்ணிடுறது. ஏன்னா பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். அவனுக்கு சவுதி அரேபியாவில் வேலை வேணும். அங்கே என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அங்கே கிட்டத்தட்ட ஆயில் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தட்ட அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையே வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு சவுதி அரேபியா இப்போது கிட்டத்தட்ட திணறிக்கிட்டு இருக்கு. அதாவது சவுதி அரேபியா ரொம்ப கிராஷ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் ஐயோ பாவம் அப்படின்லாம் போகலை. சவுதி அரேபியாவோட கட்டமைப்பு இருக்கட்டும், அவங்க கையில் அங்கே கிடைக்கக்கூடிய எண்ணெய் வளமாக இருக்கட்டும், மொத்தத்துக்கு ஓகே தான். சவுதி அரேபியா ஒரு 3.5 கோடி பேர் சொந்த நாட்டு மக்கள் இருந்தாலுமே அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர், 50-60 லட்சம் பேர், 2.5 கோடி, ஆமாம் 3.5 கோடி பேர் மேலே இருக்காங்கன்னா 2.5 கோடி பேர் சொந்த நாட்டு மக்கள், ஒரு 60-70 லட்சம் பேர் இன்னும் வறுமைக்கோட்டு கீழே இருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே பேசியிருக்கோம். சவுதி அரேபியாவில் உண்மையிலே அங்கே நிறைய அந்த ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆயில் ஃபீல்டு, ரிஃபைனரி, ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் பை ப்ராடக்ட்னா நமக்கு என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கேஸு, யூரியா, பிளாஸ்டிக் பொருள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நாஃப்தா, மெத்தனால் அப்படின்னு இதை பை ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராயல் கமிஷனுங்கிறது ஒன்று ஜுபைல் இருக்குது, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸு. அப்படியே வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யான்புல இருக்குது, 2 ராயல் கமிஷன். இப்போ ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஆரம்கோ. ஓகே, அங்கே அது இங்கே ராஜ்தானூரால் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிசானில் இருக்குன்னு நினைக்கிறேன், ரியாது, இந்த மாதிரி இடங்களில் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ரிஃபைனரி, இதெல்லாமே அந்த அந்த இடங்கள்ல இருக்குது. ஸ்டோரேஜ் அந்த மாதிரி அங்கே இருக்குது. ஓகே, ஸோ எதுக்கு சொல்ல வர்றோம்னா, நமக்கு வளைகுடா நாடுகள் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ரொம்ப குறிப்பாக தென்னிந்தியா, அது தென்னிந்தியாவிலே ரொம்ப குறிப்பாக ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு ஒரு பெரிய அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்சுருக்கு. அதை நம்ம மறக்கவே முடியாது. சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, இங்கே குவைத்து, பஹ்ரைன், கத்தார், அப்புறம் கொஞ்சம் ஓமான். ஓகே, அங்கே எல்லா இடத்துலையும் நம்ம மக்கள் இருக்காங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, கம்பெனி நிறைய வேலை பார்க்குறாங்க, லேபராக இருக்காங்க, டெக்னீஷியனாக இருக்காங்க, அதுக்கப்புறம் மேனேஜராக இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லா வகையிலையும் நிறைய பேர். அப்போது ஓவராலாக இந்த ஜிசிசி கண்ட்ரியில் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 80-90 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு கேள்வி. மொத்த மிடில் ஈஸ்ட் எடுத்திங்கன்னா 1 கோடி பேருக்கு மேலே இருக்கதா சொல்கிறாங்க. நமக்கு புள்ளி விவரமாக கிடைக்காத விட அப்ராக்சிமேட்டாக கிடைக்கிது, 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் நீங்கள் இந்த ஜிசிசி கண்ட்ரி, சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார், பஹ்ரைன், யுஏஇ அண்டு ஓமான், இந்த 6 நாடுகளில் சேர்த்தாலே ஒரு 80-90 லட்சம் பேர் இருக்கதா சொல்கிறாங்க. அப்போ 80-90 லட்சம் பேரில் நீங்கள் இந்தியன் இன் யுஏஇ மட்டும் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர். ஓகே, ஆமாம், இந்தியன் 50 லட்சம் பேர், அப்புறம் பாகிஸ்தானி மற்றெல்லாம் சேர்த்து அங்கே கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வெளிநாட்டுக்காரர் இருக்காங்க. 50 லட்சம் பேருக்கு மேலே இந்தியன் இருக்காங்க. அந்த இந்தியனில் பெரும்பாலான ஆட்கள்
கேரளாக்காரங்க, அதே மாதிரி சவுதி அரேபியா அப்படி எடுத்தவங்க. சரி, அங்கே என்ன மாதிரி வேலை நம்ம மக்களுக்கு? ஏன்னா இப்போ இதையும் அதையும் அப்படி இந்த வேலை அப்படின்னு வரும்போது இதெல்லாம் கம்பேர் பண்ணிடுவோம். என்ன மாதிரி வேலை? அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் புரட்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விவசாயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. சவுதி அரேபியாவில் கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க வந்து கோதுமை பயிரிடுறாங்க, பார்லி பயிரிடுறாங்க, நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் பயிரிடுறாங்க, அதெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி அங்கே தேவைப்படுற மக்களுக்கு வெளியிலேருந்து கொஞ்சம் இம்போர்ட் பண்ணுறாங்க. யுஏஇ எல்லாம் வந்து பெரும்பாலும் 80%க்கு மேலே இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. அதே தான் வந்து குவைத்து, பஹ்ரைன், கத்தார். ஓகே, ஓமான் அப்படி இல்லை. ஓமான் வந்து சொந்த விளைச்சல் கொஞ்சம் இருக்குது. அங்கே அந்த நிலம் அது அமைப்பே வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. பட் அவங்களும் கொஞ்சம் இம்போர்ட் பண்ணுறாங்க. பட் பெரும்பாலும் அங்கே வந்து இப்போ தயாரிச்சுக்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு வந்து சவுதி அரேபியாவில் என்ன வேலை அப்படின்னா, ஆயில் ரிஃபைனரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்கேடா ஆப்ரேட்டரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி ஆயில் ரிஃபைனரி அது சம்மந்தப்பட்ட ஒர்க்கு. அப்போது அதுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கும். ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் பாய், டிரைவரு, அதுக்கப்புறம் வந்து அங்கே இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதில் ரிஃபைனரியில் வந்து அங்கே வேலை பார்க்கணுன்னு ஆரம்பித்து அது சம்மந்தப்பட்டது வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அங்கே நம்ம இந்தியன்ஸே வந்து நிறையா இருக்காங்க. ஓகே, அப்போது அந்த மாதிரி வேலை அதுக்கு வந்து நம்ம இங்கே இன்ஜினியர்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அந்த எப்படி இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த ஓகே இன்ஜினியர்ஸ் அப்படி வச்சுக்குவோம். அதாவது ஐடி தொலைத்தொடர்பு மட்டும், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படி இல்லாமல் வேறு வேறு இன்ஜினியர்ஸ்லாம் படித்த ஆட்களுக்கு வந்து ப்ளஸ் வந்து அங்கே ஆயில் ரிஃபைனரி சம்மந்தமாக ஏதாவது ட்ரைனிங் எடுத்து போனால் அங்கே வந்து வேலை கிடைக்கிது. இது ஒரு செட்டு. இன்னொரு பக்கம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திங்கன்னா அங்கே வந்து என்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம், லேபர்ஸ் ரொம்ப அதிகம். அது போக வந்து ஸ்கில்டு லேபர் இருக்காங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் அதிகம் தேவைப்படும். அங்கே வந்து நம்ம எல்லா பில்லையும் நம்ம ஊரில் கட்டுற மாதிரி தான் அங்கேயும் தான். அங்கே வந்து செங்கல், நம்ம ஊரில் செங்கல் இருக்கும், அங்கே வந்து இப்போ பிளாக் இருக்கும், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக்கு, இது ஆரம்பித்து சிமெண்ட்டு, பிளாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுல நிறையா இந்த மாதிரி லேபர்ஸு, அதுக்கப்புறம் கொத்தனாராக இருக்கட்டும், பெயிண்டராக இருக்கட்டும், கார்பெண்டராக இருக்கட்டும், பிளம்பராக இருக்கட்டும், எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், இது எல்லாம். அதுக்கப்புறம் லிஃப்ட் இருக்குல்லையே, அது தனி செக்ஷன், லிஃப்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பில்டிங்க்கும் இவ்வளோ பேரும் தேவைப்படுது. அப்படின்னா அதில் பெரும்பாலான ஆட்கள் இந்த டெக்னீஷியன் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து போகிறாங்க. சரி, அப்போது இவ்வளோ பேருக்கும் வேலை ப்ளஸ் வந்து ரோடு போடுறாங்கன்னா அந்த ரோடு போடுற இடத்துல லேபர்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் எல்லாமே. இதை பிரித்து நீ பார்க்க வேண்டியதில்லை. இப்போ சவுதி அரேபியாவில் என்ன நடக்குதோ அது அப்படியே துபாயில் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அதை இன்னும் டீட்டெயில் பேசுகிறோம். அப்போது இந்த வேலைவாய்ப்பு வந்து லேபருக்கு வந்து பெரிய அளவுக்கு வேலைவாய்ப்பு. ஸோ அந்த லேபர் நம்ம ஊர்லேருந்து நிறையா வந்து இப்படி போகிறாங்க. ஓகே, அப்போது அவங்களுக்கு வேலைவாய்ப்பு. இப்போது இந்த நேரத்தில் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அதாவது ஆயில் ஃபீல்ட்லேருந்து ஆயில் எடுத்து குரூட் ஆயிலாக வந்து வெளியே அனுப்பணும் இல்லையா, அதை அனுப்ப முடியாமல் ஜிசான் வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் பேரல் பெர் டே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ராஜ்தானூரும் அப்புறம் நிறைய இடங்களில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய அளவுக்கு ஸ்டன்னாகி நிற்குது. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் அவங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, எப்படி வேலை வாய்ப்பு இருக்கும்? அது இல்லாமல் அவங்க ஏற்கனவே உலகத்தின் டாலஸ்ட் டவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெத்தா டவர் கட்டுறாங்க இல்லையா, அதுவே வந்து தடுமாறி கட்டுறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து ரோடாக இருக்கட்டும் அல்லது மற்ற பில்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ இருக்கிற இந்த போர் சூழலில் அங்கே வந்து பெரிய சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல் அப்படி நீங்கள் துபாய் எடுத்துக்கங்க. இந்த சவுதி அரேபியா சிக்கல் வந்து அப்படியே நீங்கள் வந்து சவுதி அரேபியா இவ்வளோ பெருசுன்னா அபுதாபி இவ்வளோ. அப்போ அபுதாபியும் கிட்டத்தட்ட அதே மெத்தடு தான். அதே மாதிரி ஆயில் எக்ஸ்ப்ளோர், அது வந்து அட்னாக்கா இருக்கட்டும், அது ருவைஸில் இருக்கக்கூடிய மற்ற அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகளாக இருக்கட்டும், அங்கே எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வேலை இருக்கும். ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்காங்க, பங்களாதேஷ் இருக்காங்க, இந்தியன் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஸோ இதில் இந்தியன் வந்து பங்களிப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னா அங்கே இந்த அளவுக்கு. இதை தாண்டி நீங்கள் துபாய்னு வந்துட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எக்கச்சக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போக அங்கே வந்து டூரிசம் ரொம்ப ஜாஸ்தி. ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் ஹப் அது. அப்படிங்கும்போது ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்கு இல்லையா, நம்ம வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்கட்டும், பிகாமாக இருக்கட்டும், எம்காமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிஏ இருக்கட்டும், இந்த மாதிரி படித்த படிப்புக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே, அதெல்லாம் பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து டூரிசம்னு எடுத்தாச்சுன்னா என்னவா இருக்கும், அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் போய் இறங்கினதுக்கப்புறம் அந்த விமான நிலையம் இருக்கு இல்லையா,
அங்கே எக்கச்சக்கமான பேருக்கு வேலை இருக்கும். ஓகே, அங்கே மேலே அங்கே ஓவராலாக பார்த்து மெயின்டைன்ஸ் பண்ணுறதுலேருந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வகையான வேலை அங்கே அங்கே வந்து ஒரு பக்கம் வேலை இருக்குது. அப்புறம் அதே மாதிரி சீ போர்ட்டில் வந்து அதே மாதிரி இப்படி எடுத்திங்கன்னா டூரிஸ்ட் வர்றாங்கன்னா டூரிஸ்ட் வந்து இறங்கினதுக்கப்புறம் ஹோட்டலில் தங்குறாங்க. அப்போ ஹோட்டல் மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வேலை. சாப்பிட்றாங்க ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் வெளியே போய் சுற்ற போகிறாங்க வண்டி டாக்ஸி, அந்த டிரைவரு, அது சம்மந்தப்பட்ட அது 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 மாதிரி அப்படின்னு எடுத்திங்கன்னா எக்கச்சக்கமான வேலை வந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டை நல்ல விதமாக பார்த்து அனுப்புறதுக்கு. இப்போது இந்த நேரத்தில் ஏன்னா இதெல்லாம் ஏன் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன்னா, நமக்கு வளைகுடா நாடுகள், அரபு நாடுகளில் என்ன மாதிரி வேலையெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குங்கிறதா இந்தந்த வாய்ப்பு. இதே இது நீங்கள் வந்து பஹ்ரைன் எடுத்தாலும் கிட்டத்தட்ட துபாய் மாதிரி, கத்தார் எடுத்தாலும் கிட்டத்தட்ட துபாய் மாதிரி. அங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்புறம் இப்போ தான் ஃபீஃபாவோட வேர்ல்டு கப்லாம் நடந்துச்சு இல்லையா முன்னாடி, ஸோ அது அப்புறம் அங்கே ஆயில் ஃபீல்டு என்ன நேச்சுரல் கேஸு அப்படின்னு இது சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட எல்லா ஜிசிசி கண்ட்ரியும் இதே ரேஞ்சு தான். அப்புறம் ஓமான் மட்டும் ஆட்கள் கொஞ்சம் குறைவாக வந்து அழைச்சிக்குவாங்க. காரணம் அங்கே லோக்கல் மக்களே நிறையா வந்து இறங்கி கீழே வரைக்கும் லேபர் வரைக்கும் வேலை செய்ய தயாராக இருக்காங்க. பட் மற்ற நாடுகளில் மற்ற நாடுகளில் வந்து லேபராக வேலை செய்யக்க அவங்க லோக்கல் அரப்ஸு தயாராக இல்லை. அதனால் நம்ம லேபர் ஒர்க்கு நம்ம தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போது இந்த நேரத்தில் நமக்கு வந்து வேலை இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு டெய்லி வந்து கால் வருது, பையன் இன்ஜினியர் படிச்சிருக்கான். ஏன்னா இன்ஜினியர் அப்படின்னா தமிழ்நாட்டில் திரும்ப நேரம் கூட இன்ஜினியராக இருக்காங்கிறது தவறு இல்லை. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், காலேஜ் நிறைய திறந்து இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய உருவாக்கிட்டோம். அதில் சிலர் சொல்கிறாங்க இந்த இன்ஜினியர்ஸ் வந்து குவாலிட்டி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா. அதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. எல்லாருமே யாராக இருந்தாலும் கல்லூரியில் படிக்கும்போது அவங்க கற்றுக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியறது வந்து கிட்டத்தட்ட 20% 30% தான். இறங்கி ஃபீல்டில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம படித்த படிப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து 80% 90% 100% ஆக முடியும். அதனால் நம்மள இங்கிலீஷ் பேச வரல அப்படின்னு இங்கிலீஷ் ஜஸ்ட் லாங்குவேஜ், எனி டைம் வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம கற்றுக்க முடியும். இப்போ எனக்கே வந்து நான் அங்கே துபாய்க்கு போனதுக்கு அப்புறம் தான், நான் சவுதியில் இருக்கும்போது கூட எனக்கு வந்து இது ஹிந்தி பேச வராது. துபாய்க்கு போனதுக்கப்புறம் வேறு வழியில் எனக்கு ஹிந்தி பேசக்கூடிய தேவை இருந்தது. நான் வந்து ஹிந்தி ஓரளவு பேசுவேன். நான் பேச ஃபுல்லாக எல்லாம் ஓரளவு எனக்கு புரியும். நானும் வந்து பதில் சொல்ல முடியும். அங்கே வந்து லேபர் அப்படி வந்து எதாவது பேசணும்னா அவரை கூப்பிட்டு வந்து கித்தனா தூரே ஐசா அப்படின்னு சொல்லி நிறையா பேச முடியும். இப்படி பேசுகிற ஹிந்தி வந்து எனக்கு புரியும், பேசுகிறேன், ஏன்னா தேவை. அதே மாதிரி நம்ம மக்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பேச வரல, அவங்களுடைய பிஹேவியரு அல்லது அவங்களுடைய பர்சனாலிட்டி இதெல்லாம் கரெக்ட் இல்லைன்னுங்க. அதெல்லாம் தப்பு. இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இது வந்து திருட்டுத்தனமாக வந்து காசை கொடுத்து வாங்குறதெல்லாம் இல்லை. காசை கட்டி படிச்சிருக்காங்க, பட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. எல்லா இன்ஜினியர்ஸும் இங்கே வந்து வேலை இல்லாமல் வேறு வேலை பார்க்குறதா நான் கேள்விப்படுறேன். கிட்டத்தட்ட 70 to 80 லட்சம் என்ஜினியர்ஸ். ஓகே, இது வந்து தமிழ்நாட்டில் கண்ணாப்பினான்னு கண்டபடி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரேப்பிடோ ஓட்டுறதுல எவ்வளோ பேர் இன்ஜினியர்ஸ், அப்புறம் சொமேட்டோ, ஸ்விக்கி, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாமார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன மினிட்டு, என்ன நிறையா இருக்குல்ல இந்த மாதிரி. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில், அதுக்கப்புறம் விட்டாச்சுன்னா பரோட்டா மாஸ்டரா எத்தனை இன்ஜினியர்ஸு. ஏன்னா ஒரு கடைக்கு போயிருக்கும்போது அங்கே பார்த்தா வந்து சும்மா கேஷுவல் நல்லா பேசுகிறேன், என்ன கேட்டால் நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவர் தன்னோட குடும்ப சூழல் கருதி அங்கே வந்து இருக்கிற நிலத்தெல்லாம் அடமானம் வச்சு இது வச்சு எல்லாம் ஊற்றி இன்ஜினியர் படிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை இல்லை. நான் வந்து இன்ஜினியர் வேலை தான் பார்ப்பேன்னு சும்மா வெறுமனே உட்காந்து 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் சொல்லி காலத்தை கழிக்காமல் நான் பரோட்டா மாஸ்டர் ஆனாலும் நான் வந்து வேலை செய்வேன்னு செஞ்சதில் தப்பு இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் பரோட்டா மாஸ்டராகவே இருந்துடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க முயற்சி இருக்கு இல்லையா, எங்கேயாவது போய் பாருணும் அப்படின்னா நம்ம இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அதாவது டெக்னீஷியனாகவும் ப்ளஸ் இன்ஜினியர் அங்கே போய் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இன்ஜினியர் அந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற இடத்துல இன்னைக்கு கரண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, துபாயில் டூரிசம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. இது இப்படியே தொடர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னைக்கு வந்து துபாயில் வேலை இல்லை, சவுதி அரேபியா வேலை இல்லை, பஹ்ரைன்னு சொல்லவே வேண்டியதில்லை, அங்கேயும் வந்து இதே மாதிரி டூரிசம் மட்டும்தான், அங்கேயும் வந்து பெருசாக வேலை இல்லை. அதுக்கப்புறம் குவைத் வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. கத்தார் வந்து இப்போ தான் வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வளைகுடா நாடுகளில் எங்கேயுமே வேலை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. நம்ம என்கிட்ட கேட்கும்போது அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து போங்கன்னு சொல்ல முடியல, போகாதீங்கன்னு சொல்ல முடியல. ஒருவேளை நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல கூப்பிட்டு நம்ம மக்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கல, கூப்பிட்டு நீங்கள் வந்து அங்கே வேலைக்கு அனுப்புங்க, பையனை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துல சம்பளம் கிடைக்கல, வேறு ஏதாவது பிரச்சனை அல்லது என்னமாவது வந்து போர் சூழலில் என்னமா நடந்து போச்சு அப்படின்னா அந்த பாவத்தை நம்ம கட்டணும். அப்போ நம்ம வந்து குற்றவாளி ஆயிடுவோம்.
அப்போ என்ன சொல்கிறோம் வந்து, இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் அங்கே நல்லா விசாரிங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாருமே இல்லை சார் அப்படின்றாங்க. நம்ம என்ன செய்யறது தெரியல. ஸோ வேலை வந்து அரபு நாடுகளில் இப்போதைக்கு வந்து இந்த போர் சூழல்ல ஒரு மாதிரி டல்லாக இருக்கு. அங்கே இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே வந்து ஒழுங்கா சம்பளம் வரல. சில இடங்களில் வருது, சில இடங்களில் வரல. சம்பளம் வரல, ரொம்ப சிக்கல் இருக்கும். கம்பெனிகள்லாம் வந்து ஒழுங்கா பேமெண்ட் வரல. கவர்மெண்ட்டே ஒரு மாதிரி ஆடி போய் கிடக்கு. ஏன்னா இப்போ துபாயோட பணம், அபுதாபியோட பணம், இல்லை சவுதியோட பணம், அல்லது கத்தாரு, குவைத்து, பஹ்ரைன் எடுத்தீங்கன்னா அவங்களோட பணத்தை வந்து அமெரிக்க பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணி வச்சது எல்லாமே திரும்ப எடுக்க முடியல. அவங்க வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சி உட்காந்துருக்காங்க. அப்போ இங்க வந்து இது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை டெபாசிட் பண்ணா அந்த பணமும் வந்து கைக்கு வந்து நம்ம தேவைக்கு வந்து நமக்கு கிடைக்கல. அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஒரு பெரிய சிக்கலான சூழல் இருக்கு. சரி, ஏற்கனவே நான் வந்து ஒரு 4 காணொளி போட்டேன். ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் நம்ம இன்ஜினியர்ஸ்க்கு ஏதாவது வேலை இருக்கான்னா அங்கே வந்து வேலை இருக்கு. இந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவு இருக்கு. ஏன்னா இங்கே ஆயில் ரிஃபைனரி இது சம்மந்தப்பட்ட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது பண்ண போனால் அங்கே வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து 2 இன்ஜினியர்ஸ் தான் போதும். ஆனால் 50 லேபர் வேணும். ஆனால் அங்கேயே வந்து லேபர் சீப்பாகவும் கிடைக்காங்க. அந்த லேபருக்கு வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறது இல்லை. அப்போ நிறைய இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. ஆனால் அக்ரி படித்த மக்களுக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறையா 50 ஏக்கர், 100 ஏக்கர், 500 ஏக்கர் அப்படின்னு ஃபார்ம் நிறையா பண்ணுறாங்க. ஃப்ளவர்ஸ் இது பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எப்படி பார்த்தாலும் இன்னும் குறைஞ்சது வந்து ஒரு ஒரு 500,000 அக்ரி கிராஜுவேட்ஸுக்கு அங்கே ஆப்பிரிக்கன் நாடுகளில் தான்சானியாவாக இருக்கட்டும், அல்லது கென்யாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகளில் வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது அக்ரி படித்தவங்களுக்கு. ஆனால் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வேலை இருக்குன்னா ஆப்பிரிக்காவில் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் ஆகும்னு தோணுது. ஏன்னா இப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியேற்றி விட்டு அவங்க டெவலப் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா, அப்போ நம்மளுடைய டெக்னாலஜி, நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, நான் வந்து இந்திய இளைஞர்கள் அதெல்லாம் பேச வரல, நம்ம இருக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ரொம்ப குறிப்பாக என்ஜினியர்ஸ்க்கு வந்து அந்த அரபு நாடுகளோ அல்லது இங்கே வந்து ஆப்பிரிக்க நாடோ, ஏன்னா நமக்கு வந்து இதை பற்றி ஐரோப்பா நாடை பற்றி எனக்கு பெருசாக தெரியலைன்னா இங்கேருந்து இன்ஜினியர்ஸ் அங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக போய் சேரல. அதே மாதிரி அமெரிக்காவும் வந்து எனக்கு பெருசாக தெரியலை. என்ன தெரியலன்னா அங்கே வேலைவாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல அங்கே. அதே மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தெரியுது நமக்கு. அப்புறம் ஃபாரிஸ்ட் இந்த பக்கம் சிங்கப்பூர், மலேசியா போனோம்னா அங்கேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஒரு மாதிரி எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து சேச்சுரேட் ஆகி ஒரு மாதிரி நிற்குது. இதுக்கப்புறம் அங்கே போய் புதுசாக பில்டிங் கட்டுறதுக்கு இல்லை. ஏதாவது முன்னாடி 100 பில்டிங் கட்டின இடத்துல இன்னைக்கு 10 பில்டிங் கட்டுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்களே போதும், அங்கே இருக்கிற கம்பெனியே போதும் அப்படி மாதிரி சேச்சுரேட் ஆகி நிற்குது. பட் துபாய் வந்து சேச்சுரேட் ஆகலை. மொத்த அரபு நாடுகளும் இன்னும் சேச்சுரேட் ஆகலை. நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அது இந்த போர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு திரும்ப அப்படி ரெஃப்ரெஷ் ஆனால் என்ன நடக்கும், இந்த மொத்த ஜிசிசி கண்ட்ரி, ஈராக்கு, ஈவன் ஈரான், அங்கே கூட நமக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு வந்து எப்போ போரெல்லாம் முடிஞ்சு மொத்தத்துக்கு அமெரிக்கா கையை இங்கே எனக்கு வேணாப்பான்னு விட்டுட்டு போகிறாங்களோ அப்போது நமக்கு வந்து இந்தியர்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 லட்சம் பேருக்கு அங்கே வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஈரான் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோப்பு. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க, எங்கே வேணாலும் ஆயில வித்துக்கறலாம், பணம் நிறையா வருது, நிறைய பில்டிங் கட்ட போகிறாங்க. ஏன்னா இடிஞ்ச பில்டிங் கட்ட போகிறாங்க. ஈவன் இங்கே வந்து இஸ்ரேல் வந்து ஏகப்பட்ட பில்டிங் வந்து இடிஞ்சு கிடக்கு. இஸ்ரேலுக்கு வந்து நிறைய தேவைப்படும். இஸ்ரேலுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கும். அப்புறம் இப்போ இந்த நாடுகள்லாம் பிரித்து அப்புறம் வந்து பாலஸ்தீன் வந்து தனி நாடாக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி வாய்ப்பு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த காசால அடிபட்டு இடிபாடை வந்தது, அதுக்கப்புறம் இங்கே வெஸ்ட் பேங்க்ல இருந்து நிறைய ரோடு எல்லாம் போட்டு எல்லாம் தாளிச்சு சொல்லி முடிச்சாங்களா அங்கே. அது போக லெபனான் அப்படி எடுத்தீங்கன்னா, அப்புறம் சிரியா கொஞ்சம் எடுத்தீங்கன்னா, அந்த நாடுகள்லையும் நிறைய பணப்புழக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் சப்போர்ட் வந்து இந்த மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நாடுகள்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்கும்போது நமக்கு வந்து 50 லட்சம் இல்லை, 1 கோடி பேருக்கு வேலை இருக்குது அந்த மொத்த எல்லா நாடுகள்லையும். அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து வேலை இல்லை. சரி, இன்னைக்கு வேலை இல்லை, நம்ம தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி வேலை எங்கேயாவது கிடைக்குமான்னு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மக்களுக்கு என்னென்ன எதிர்கால திட்டங்கள் தீட்டியிருக்கு, ஏதாவது தகவல் தெரிஞ்சால் பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இளைஞர்கள் வந்து திறமையானவங்க. ஓகே, அதில் நீங்கள் எப்போவுமே இது இவங்களுக்கு பொறுப்பு இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை நெகட்டிவாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இளைஞர்கள் நிறையா படிச்சிருக்காங்க, ஆண்கள் பெண்கள் அப்படின்னு கொஞ்சம் கூட சளைக்காமல் படிச்சிருக்காங்க. அந்த படிப்பு படித்த நம்ம இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை நம்ம
மாநிலம் வந்து கொடுக்கணும். நம்ம மாநில அரசு என்ன திட்டங்கள் தீட்டிருக்கு அப்படின்னு எனக்கு வந்து பெருசா தெரியல. இருக்கிற வேலைகள்லாம் அங்கங்க இருக்கெல்லாம் போகுது. வேற என்னன்னு தெரியல. இந்த இளைஞர்களுக்கான எதிர்காலம் நம்ம அரசு வந்து என்ன பண்ணுதுங்கிற ஏதாவது வந்து விவரம் தெரிஞ்ச, ஏன்னா நான் வந்து உண்மையிலேயே என்ன சிரத்தையோட நினைக்கிறேன்னா, நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஒரு 1,00,000 பேர் எங்கேயாவது இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்ப முடிஞ்சு அங்கேருந்து நமக்கு என்ஆர்ஐ பணம் வருது, இந்த குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு சந்தோஷம். அதுக்கு நான் வந்து சின்சியராக ட்ரை பண்ணுறேன். ஆப்பிரிக்காவில் எங்கே கிடைக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம சுற்றி சுற்றி பார்க்கும்போது வேற தெரியல. ஆனால் அரபு நாடுகள் தான் இன்னைக்கு நமக்கு நியர் ஃபியூச்சர் வந்து அரபு நாடுகள் ப்ளஸ் வந்து ஈரான் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு எந்த இடத்துல வரும்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னை வந்து நிறைய ஃபோனில் கேட்டவங்களுக்கு, மெசேஜில் கேட்டவங்களுக்கு இது வந்து ஒரு பதிலாக இருக்கும். சரி, இதில் அடுத்தடுத்து வேறு என்ன நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுவோம். இது வந்து எப்படின்னா யாரையும் காயப்படுத்துறதுக்கோ அல்லது யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து வளைகுடா சூழல் சரியில்லை. ஸோ அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.